الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كني ظهيرا على الأعداء بالمدد مجير أرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் நம் இதய வேந்தர் ஃபாத்திமுன் நபியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சல்லாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபஅத் தாபீகள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சிறட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ஷஅபான் மாதத்துடைய 3வது ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஷஅபான் மாதத்தின் பொருட்டினாலும் இந்த ஷஅபானில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்கள், குறிப்பாக ஸலவாத்துகளின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகள், நாட்டு திட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், கண்ணீர்கள், சிஹர்கள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், அனைத்து விதமான ஷர்றுகளையும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்மோடு சார்ந்து வாழக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பார். நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் அவனுடைய பொருத்தத்தோடு அதை கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, நான் கடந்த ஜும்ஆவில் ஸலவாத் சம்பந்தமாகவும் அந்த ஸலவாத்துகளை நாம் அதிகப்படுத்துவதனால் நம்மை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் காணக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறோம். அப்படி காண்பதால் நமக்கு என்னென்ன நலவுகள் கிடைக்கிறது என்பதை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பது, அவர்களை பார்ப்பது என்பது அருமை சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தது. எந்த அளவிற்கு அவர்களை பார்க்காமல் ஒரு மணித்துளியும் அவர்கள் கிடைக்க மாட்டார்கள். வீட்டுக்கு சென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து விடுவார்கள். இங்கு பேசி முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றால் மறுபடியும் அது எத்தனை தடவை போனாலும் சரி வீட்டில் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. அவர்களுடைய நிம்மதி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதாகவே இருந்தது. ஆனால் அப்படி பாக்கியம் பெற்ற அந்த சஹாபாக்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மின் அஷத்த உம்மதி லி ஹுப்பன், என்னுடைய உம்மத்துமார்களில் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் யார்? என்னுடைய உம்மத்துமார்களில் என்னுடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நான் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை அடையாளப்படுத்துகிறார்கள். புகாரியில் வருகிற ஹதீஸ், சீனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார். மின் அஷத்தி உம்மதி லி ஹுப்பன், என்னுடைய உம்மத்துமார்களில் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் நாசுன், சில மக்கள் இருக்கிறார்கள், யகூனூன பஅதி, அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள், என்னை பார்க்க முடியாது. என்னுடைய ஹயாத்தில் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், எனக்கு பின்னால் வருவார்கள். யவத்து அஹதும் லவ் ரஆனி பி அஹ்லிஹி வ மாலி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய செல்வம், எல்லா விஷயங்களை விடவும் என்னை பார்ப்பது அவர்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும்.
தன்னுடைய குடும்பத்தை விட்டோ தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் செலவழித்தாலும் சரி நான் ரசூலை கண்டுவிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது என்பது அவர்களுக்கு எல்லா விஷயங்களை விடவும் மிக மேலோங்கி இருக்கும். அவ்வளவு ஆசை கொண்டிருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமில்லை, யார் அப்படி நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மேல ஒரு விஷயத்தை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மின் அஷத்தி உம்மத்தி யஹுப்பன், எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று இவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. யார் ரசூலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ரசூலை நேசிக்கிறாங்க. அப்ப நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அவங்களை பார்க்கறதுக்கு மேலும் பெரிய ஆசை வைக்கணும். அப்படி பார்க்கக்கூடிய பாக்கியம் பெறக்கூடியவர்கள் யார்? யார் அதிகமாக ஸலவாத்துகளை ஓதுகிறார்களோ, குறிப்பாக சில ஸலவாத்துகளை சொல்லித் தருகிறார்கள். அதாவது அது அனுபவபூர்வமான ஸலவாத்துகள். இதை ஓதுன நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸலவாத்துகள் உண்டு. சில ஸலவாத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் காட்டி அதை நான் செய்தேன், எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஸலவாத்துகள் உண்டு. ஆனால் அதற்கு முன்னால் ஒரு 4 விஷயத்தை முன்னாடி வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்ப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய 4 விஷயம். ஒன்று, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறாரோ அப்படி பார்த்தவர்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம், அவங்க ரசூலுல்லாஹ் தான் பார்த்தாங்க. இரண்டாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம், அதாவது தான் விரும்பிய இடத்துக்கு தான் அவங்க போவாங்க, தன்னுடைய கஸ்டோடு. மூன்றாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வரும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அதை நமக்கு நசீபாக்குவானா. ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அப்படின்னா நடந்தது கனவுலையா இருக்கும், நனவுல அது கையில் இருக்கும். மூன்றாவது விஷயம், எது நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குறோமோ அதை நம்ம நனவுலையும் பெற்றுக்கொள்வோம். நான்காவது விஷயம், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்கிறார்களோ அவர்களை தன்னுடைய ஹயாத்தில் நனவிலும் காண்பார்கள். இது 4வது விஷயம். இந்த 4 விஷயத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அந்த ஜும்மாவை முடிக்கணும் பார்க்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னையே பார்க்கிறார். ஃபஇன்ன ஷைத்தான லா யத்தஹய்யலு பி, என்னுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வர முடியாது. என்னுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வந்து நான் ரசூல் என்று சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை பயன்படுத்துறதுக்கு ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எத்தனையோ தோற்றத்தில் ஷைத்தான் வருவான், ஆனால் ரசூலுடைய உருவத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உருவத்தில் அவனால் வர முடியாது. அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வருயல் முஃமினி ஜுஸ்உம் மின் சித்தத்தின் வ அர்பஈன ஜுஸ்அம் மினன் நுபுவா. இப்போ கனவுல பார்க்கறது அப்படிங்கிறதுனால சாதாரணமாக நம்ம எடுத்துக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுடைய கனவை எப்படி விவரிக்கிறாங்க? ருயல் முஃமினி ஜுஸ்அன் சித்தத்தின் வ அர்பஈன மின் ஜுஸ்இன் நுபுவா. நுபுவத்துடைய 46 பகுதிகள் உண்டு. அந்த 46 பகுதிகளில் ஒரு பகுதி ஒரு முஃமினுடைய நல்ல கனவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் பார்க்கக்கூடிய நல்ல கனவுகள் அது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய நற்செய்திகள். அந்த கனவுகள் என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை குறித்து பேசுகிறார்கள். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் கனவில் பார்க்கிறாரோ அவரை பற்றி இன்னும் ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, ஃபகஅன்னமா ரஆனி ஃபில் யக்லா, யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னை நனவில் பார்த்தவரை போன்று என்று சொல்றார். நனவுல ஒரு ஆள் விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா சொன்ன இல்லையா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுத்தாங்கன்னா அந்த கையில் இருக்கும் அப்படின்னு. இதை குறித்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னை நனவில் பார்த்தவரை போன்றார்.
இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாட்டம் இல்லாமல் எங்கேயும் போறதில்லை. அதாவது வந்துட்டு போற நீங்க, நான் உங்களுடைய கனவுல வந்திருக்கலாம், அல்லது நீங்க என்னுடைய கனவுல வந்திருக்கலாம். நான் உங்க கனவுல வந்தது எனக்கு தெரியாது, நீங்க என் கனவுல வந்திருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய கனவு உலகம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் ஒருவருடைய கனவில் அவர்கள் செல்கிறார்கள் என்றால் தன்னுடைய சுய விருப்பத்தோடு அவர்கள் நாடித்தான் செல்கிறார்கள். அதை வைத்து சாலிஹீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்களா? அப்படி வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க அழுக்கான இடத்துக்கு போக மாட்டீங்க. ஒரு ஆள் கடிச்சு பேசுறாரு, திட்டிகிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்க, அங்க போறதுக்கு உங்களுக்கு மனசு வருமா? அது நீங்க போனாவே அவர் மோசமான வார்த்தைகளால் பேசுகிறார், அங்க போறதுக்கு நமக்கு மனசு வருமா? அல்லது ஒருவர் தவறான விஷயங்களில் ஈடுபடுறாரு, போனா ஏமாறுவார், அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க நம்ம போவோமா? நம்மளே போக மாட்டோம் அப்படின்னு இருக்கும் பொழுது பரிசுத்தத்திலும் பரிசுத்தமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள்ட்ட வரணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? சில செலவாத்துகள், அந்த செலவாத்துகளை போதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காட்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில சாலிஹீன்கள் சில செலவாத்துகளை சொல்லி தர்றாங்க. அந்த செலவாத்துகள் சரி, என்ன செலவாத்து அப்படிங்கிறது பின்னாடி நான் சொல்றேன், கடைசியா ஞாபகப்படுத்துங்க. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கனவில் தோன்றி இந்த ஸலவாத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மை யகூலு ஹாதிஹி ஸீகா 100 மர்ரத்தன், யார் இந்த ஸலவாத்தை 100 முறை ஓதுகிறாரோ சயரானி ஃபில் மனாம், அவர் நிச்சயமாக என்னை கனவில் பார்ப்பார். அது மட்டும் இல்லை, வமல்லம் யரானி, அப்படி ஓதி யார் பார்க்கல அப்படின்னு இருக்குதோ அவரை பார்த்துக்கிட்டோம், அதாவது அவர் சரியா இருக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா. நம்ம எத்தனையோ செலவாத்துகள் கேள்விப்பட்டிருக்கோம், இதை ஓதுன ஆனால் எனக்கு விஷயம் கிடைக்கலையே. பல அவுராதுகள் திக்ர்கள் நம்ம ஓதுறோம், இதை ஓதுனா இந்த நன்மைகள் இருக்குது, ஒரு கஷ்டத்துக்கு இதை ஓதுங்க அப்படின்னு சொல்லி ஆடிகள் சொல்லி கொடுக்கறது உண்டு. சில பேர் அதை ஓதி என்ன சொல்லுவாங்க, நான் ஓதுன ஒண்ணுமே நடக்கலையே. அவங்க யோசிச்சுக்கணும் இந்த விஷயம். அதாவது ஓடும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும், அது அசராகணும் அப்படின்னா நம்ம ஒழுங்கா இருக்கணும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் அவருடைய நஃப்ஸையை பார்த்து கொள்ளட்டும். குறிப்பாக சொல்றாங்க, இமாம் அபுல் மவாஹிபு ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய கனவில் வருவதை விட்டும் தடுக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அல்-கீபா, புறம் பேசுறது இருக்கு இல்லையா? அந்த புறம் பேசுவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கனவில் வருவதை விட்டும் அது தடுக்கிறது, அது கெட்ட குணம் என்று சொல்லி தருகிறார். அடுத்தவர்களுடைய குறையை ஆராய்ச்சி செய்வது, அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி தெரிவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கனவில் வருவதை விட்டும் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடை. அது மட்டும் இல்ல, அது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் பெரும் பெரும் நட்பாக்கியங்களை எல்லாம் இருந்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா இருக்கணும். அவங்க நாடி வந்த இடம் சுத்தமான இடமா இருக்கணும், நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லணும். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பரிசுத்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் வரக்கூடிய அதற்கான பரிசுத்தத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களுக்கு தருவாங்க. மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய கனவுல வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அது நினைவுல இருக்கும். அபுல் ஹைர் ரஹிமஹுல்லாஹ் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 300க்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆரம்ப காலத்தில் நான் மதீனாவுக்கு ஜியாரத்துக்கு சென்றிருக்கும் பொழுது என் கையில் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 5 நாளாச்சு யாரையும் கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்கு.
நம்மள பல பேர் அப்படியே இருக்கும், பசி இருக்கும் ஆனால் கேட்க மாட்டோம். அப்படி அவங்க சொல்றாங்க, 5 நாள் சாப்பிடல, நான் யார்ட்டையும் எழுப்பி கேட்கவும் இல்லை. ஆனால் 5வது நாள் எனக்கு பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் இரவு தூங்குவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில், அவங்களுடைய ரவுதாக்கு பக்கத்தில் போய், அன லைஃபுகல் லைலா யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இன்று இரவு நான் உங்களுக்கு விருந்தாளியாக இருக்கிறேன், உங்களிடத்தில் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்களும் சாப்பாடு கொடுக்கணும்டாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராபுக்கு பக்கத்தில் படுத்திருக்கேன். அந்த மெஹராபுக்கு பக்கத்தில் நான் படுத்திருக்கும் பொழுது கனவு ஒன்று காண்கிறேன். அந்த கனவிலும் கூட நான் மெஹராபு பக்கத்தில் தான் படுத்திருக்கேன். படுத்திருக்கும் போது ஒரு ஆளுங்க எழுப்புறாங்க. எந்திரிச்சு பார்க்குறேன், இது கனவுலேயே நடக்குது. எந்திரிச்சு நான் பார்க்குறேன், பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் மிக அழகான தோற்றத்தில் வந்து எழுப்புறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் யார் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லிட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, எந்திரிங்க அப்படின்னா. நான் எந்திரிச்சு உட்கார்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஒரு ரொட்டி துண்டு இருந்தது. அது என் கையில் கொடுத்தாங்க. அதை வாங்கி நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். கனவுல பசி தாங்க முடியாமல் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சாப்பிட எனக்கு முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் என் கையில் பார்க்குறேன், சாப்பிட்டது போக மிச்ச ரொட்டி துண்டு கையில் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இஸ்லாமிய உலகத்தில் இந்த ஒரு விஷயம், இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஷரஃபுத்தீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹ், அதாவது புர்தா, கஸீதுல் புர்தா சொல்றாங்க இல்லையா, அதை தொகுத்தவர்கள் இமாம் ஷரஃபுத்தீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹ். அவர்கள் சொல்கிறார்கள், பல நாட்கள் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜாமில் அசர் இருக்கு இல்லையா, மிஸ்ரில் ஜாமில் அசர் அப்படின்னு சொல்லி ஒரு மதரசா, அங்கே பெரிய ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவங்க. அங்கேயே ஓதி அங்கேயே பெரிய ஆளாக வராங்க. அவங்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அரசாங்க வேலையில் அவங்களை சேர்த்து வச்சிருந்தாங்க. அப்படி இருந்தவர்கள் எல்லா அரசு வேலைகள் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அவங்க தன்னுடைய சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நடந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதர், ஒரு நண்பரோ அல்லது சில வாய்ப்புகளின் அடிப்படையில் ஒரு மஜ்தூர், ஃபகீர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படி ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்களே, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததுண்டா, கனவுல நீங்கள் பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுங்கிறது தெரியல. அதாவது இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு இதை கேட்டதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம பார்க்கவே இல்லையே ரசூலுல்லாஹ்வை, பார்க்கணும் அப்படிங்கிற தேட்டம் அதிகமாகிடுச்சு. ஒவ்வொரு நாளும் தூங்க செல்லும் பொழுது ஸலவாத் ஓதுவாங்க, அழுதுனே தூங்குவாங்க. இந்த கவலை என்ன ஆச்சு அப்படின்னா, பிற்காலங்களில் ஒரு பக்கவாதம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கவாதம் வந்ததற்கு பிறகு அப்போ அந்த நேரத்திலும் கூட ஸலவாத்துகளை ஓதிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதாவது ஏற்கனவே இந்த கவி திறமையில கவிதைகளை எழுதுறதுல புலமையானவங்க. நம்ம அடிக்கடி ஓதுறோம் இல்லையா, மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா, அதை எழுதுறவங்க ஷரஃபுத்தீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹ். இது தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. மௌலாய ஸல்லி வஸல்லிம் அப்படிங்கிறது அதுவும் ஸலவாத்து தான். நம்ம பாட்டு பைத் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் ஸலவாத். மௌலாய, என்னுடைய நாயனே, நம்ம ரப்ப பார்த்து சொல்றோம், ஸல்லி வஸல்லிம், நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல் என்று தொடங்கக்கூடிய அந்த பைத். அதை எழுதியவர்களும் இவர்கள்தான். ஒரு நாள் இரவு தூங்கும் பொழுது கவலை ரொம்ப அதிகமாகுது. கவலை ரொம்ப அதிகமான நம்ம நினைக்க வேண்டிய எத்தனையோ பேர் நம்ம நடக்கும், அவர்கிட்ட போனால் இந்த காரியம் சரியாயிடும். ஒரு காசு பிரச்சனை, நம்ம யார்கிட்ட போகிறதுன்னு யோசிப்போம். துவா கேட்கறது, அந்த விஷயம் இந்த விஷயம்லாம் தாண்டி கடைசியில் நம்ம எங்கே போனால் சரியாக நம்ம யோசிப்போமா இல்லையா? பெரிய ஆள் யாராச்சும் இருக்காங்களா, நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு யாராச்சும் இருக்காங்களான்னு யோசிப்போம்.
ஆனால் யதார்த்தத்தில் அவர்கள் யோசித்தார்கள், இந்த விஷயத்தை நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை சரியாக்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது, உலகத்தில் மருத்துவர்கள் யாரும் கிடையாது. அதனால் அவர்கள் மீது ஒரு ஸலவாத்தை ஓதி, அவர்கள் மீது ஒரு புகழ் மாலையை இயற்றி, அதை வைத்து நாம் ரப்பிடத்தில் துஆ செய்வோம் அப்படின்னு சொல்லி இரவோடு இரவாக ஒரு கஸீதாவை எழுதுறாங்க. அதுதான் கஸீதத்துல் புர்தா. எழுதி முடிக்கிறாங்க. எழுதுனதோட இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தூங்குகிறார்கள். தூங்கும் பொழுது தூக்கத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்திருக்கிறாங்க. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது. சஹாபாக்களும் வந்திருக்கிறாங்க, ஆஷிகங்களும் வந்திருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நீங்க எழுதின அந்த கஸீதாவை பாடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. அப்படி நான் சொல்லப்படும் பொழுது நான் எந்த கஸீதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்கும் பொழுது அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள், அமீன் ததக்குரி ஜீரானின் பிதி சலமி, புர்தாவுடைய தொடக்க வைத்து இதை ஓதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நான் ஓதி காட்டினேன். ஓத என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, ஒரு மரம் காத்தடிக்கும் போது இப்படி அசையும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஓதக்கூடிய அந்த பைத்தை கேட்டு மகிழ்ச்சியில் ஆடக்கூடிய நிலையை, அசையக்கூடிய நிலையை நான் பார்த்தேன். அவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அதை விரிவாக பேசுறதுக்காக நேரம் இல்லை, கொஞ்சம் சுருக்கமாக நான் முடிக்கிறேன். சொல்றாங்க, அப்படி ஓதி முடித்ததற்கு பிறகு நான் அந்த ஓதி எழுதி வச்ச அந்த பைத்தை வாங்கி பக்கத்தில் இருந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. எவ்வளோ அழகா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அதை வாங்கி பார்த்தவர்கள் மறுபடியும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் பாடிய இந்த பைத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய போர்வையை என் மீது போட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, மதீனாவில் இருந்த வழக்கமும் இதுதான். பெரும் பெரும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து புகழ் மாலை இயற்றும் பொழுது அதை கண்டு சந்தோஷமாகக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போர்வையை போடுவாங்க. நம்ம இப்போ பொன்னாட போகிற பழக்கம் வச்சிருக்கோம் இல்லையா, இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த சுன்னத். ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் செய்யக்கூடிய விஷயம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது அவர்கள் போட்டிருந்த போர்வையை, யமன் நாட்டு போர்வையை என் மீது போர்த்தினார்கள். என் மீது தடவி கொடுத்தார்கள், என் கையை தடவி கொடுத்தாங்க. அடுத்த நாள் எனக்கு ஷிஃபா கிடைச்சது. அதாவது தடவி கொடுத்த உடனே கனவுல ஷிஃபா கிடைக்கும். நான் அடுத்த நாள் எந்திரிக்கிறேன், ஃபஜ்ர்ல எந்திரிச்சு பார்க்குற ஒன்றும் கிடையாது, வீடு முழுக்க மனம். அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி நான் வெளியே வரேன். வெளியே வரும் பொழுது வீட்டு வாசலில் வந்துருக்கிறார் ஒரு ஃபக்கீர். யாரு? ரசூலுல்லாஹ் நீங்க பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டார் இல்லையா, அந்த ஃபக்கீர் வீட்டு வாசலில் நிற்கிறார். நின்றுட்டு சொன்னாரு, ஷரஃபுத்தீன், நேற்று ஓதுன பைத்தை எனக்கு கொடுக்குறீங்களா? என்ன பைத்துன்னு கேட்குறாங்க. நான் நிறைய எழுதுவேன், அவங்க நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. எந்த பைத்தை நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டிங்க இல்லையா நேற்று, அந்த பைத்து நான் ஓதி காட்டின உங்களுக்கு எப்படி தெரியும்? பதிலுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் போட்டிருக்கிறது போர்வை இருக்கு இல்லையா, தோல்ல இருக்கிறது, ரசூலுல்லாஹ் போத்துனது தானே. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் வீட்டில் இருந்து நான் இதுவும் சொல்ல போனால் கனவுல நடந்த விஷயம், கனவில் நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? திருப்பி கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படிதான் தெரியும். மறுபடியும் சொல்றாங்க, நீங்க சொல்லாம நான் அந்த பைத்தை கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத சொல்லாத வரைக்கும் என்கிட்ட இருக்கிற பைத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நேற்று கனவுல வந்திருந்தாங்க இல்லையா ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆள். இங்க இருக்கக்கூடிய பல விஷயங்களை, பல மனிதர்களை ஏதோ ஒரு சாதாரணமாக நம்ம இடம் போட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் யார் எந்த சூழ்நிலையில் எந்த நிலையில் ரப்பிடத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இதை கேட்டதற்கு பிறகு இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அங்கிருந்த மந்திரி என்ன பண்றாங்க, அந்த பைத்தை வாங்கி, சொல்ல போனா இவர்களுடைய கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பைத்தை வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பைத்தை வாங்கிட்டு சில காசுகளை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு.
அவங்களும் வாங்கி வைக்கிறாங்க. சரி, நான் இதை நீட்டு தொடர்ந்து போக விரும்பலை, நான் சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது அந்த காலத்தில் நடந்தது, இந்த காலத்தில் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு தோணும். ஆனால் இப்போ சமீபத்தில், அதாவது நம்முடைய சரௌண்டிங்கில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம், வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபி கல்லூரி இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்தாபகர் ஆலா ஹஸரத்னு சொல்லுவாங்க, அப்துல் வஹாப், ஷா அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ். அவங்க தான் அந்த பாக்கியாத் சாலிஹாத் அரபி கல்லூரியை கட்டினவங்க, அதை உருவாக்கினவங்க. அவர்களுடைய காலத்தில் அவங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் மதரசாக்கு ஒரு நாசிர் இருந்தாங்க, பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி ஒரு பெரிய ஹஜ்ரத் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் வந்து ஷா அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லாஹ். அவங்க பிற்காலங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப உடம்பு முடியாம போய் ரொம்ப கஷ்டத்துல, அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா கோமால இருந்தால் எப்படி இருக்கும், கை கால் அசைக்க முடியாம எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஆலா ஹஸரத் அவர்களுக்கு, அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது. அங்கிருந்த மாணவர்கள் கூப்பிட்டு சொல்றாங்க, கசீரத்துல் புருதா இருக்கு இல்லையா, அதாவது புருதா அப்படின்றது 2 விதமான கருத்து சொல்றாங்க. புருதா அப்படின்னா அந்த போர்வைக்கு, ரசூலுல்லாஹ் போர்வையை போத்துனதுனால, இது எந்த கவிதையை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வையை போத்துனாங்களோ போர்வைக்கு சொந்தமான புருதா, அந்த கசீரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது, புருதா. புருனா நீங்கிறது, தா அப்படின்னா நோய், நோயை நீக்கக்கூடியது, நோயுடைய நிவாரணி என்பதாக இதற்கு ஒரு பெயர் இருக்குது. அப்போ அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய மாணவர்கள்லாம் கூப்பிட்டு எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்களோ, ஷா அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லாஹ் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்கள சுற்றி உட்காந்து நீங்கள் புருதா ஓதுங்க. 3 முறை புருதாக்கு ஓதப்படணும். புருதாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பைத்து முடியும் பொழுதும் மீம்ல தான் முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம், மீம்ல தான் முடியும். ஆனால் அந்த பைத்துகளில் சில பைத்து எப்படி இருக்கு அப்படின்னா 2 மீம் முடியும், கடைசியில் 2 மீம் தொடர்ந்து வரும். இப்போ இவங்க சொல்றாங்க 3 முறை நீங்கள் புருதாவை ஓதுங்க. அந்த புருதா ஓதும் பொழுது எங்க 2 மீம் வருதோ அதை மட்டும் 3 தடவை ஓதுங்க. எந்த இடத்துல 2 மீன்கள் வருகிறதோ அந்த இடத்துல மட்டும் 3 தடவை ஓதுங்க அப்படின்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, பாக்கியாத்து சாலிஹாத்துடைய 150வது வருஷத்துடைய மலர்ல அனுபவபூர்வமாக எழுதியிருக்கிறாங்க. அப்படி ஓதிட்டு இருக்கும் பொழுது 3வது முறை புருதா ஓதப்படுகிறது. ஷா அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு சொன்னாங்க, ஹதர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள், எந்திரிங்கன்னாங்க மாணவர்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, இப்போ இவங்களுக்கு ஷிஃபா கிடைச்சிருன்றாங்க. சொல்லி முடிக்கல, அந்த சத்தத்தை கேட்ட உடனே உள்ள இருந்து அவங்க சொல்றாங்க, யாரு, ஷா அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சத்தம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பேச முடியல, அசைய முடியல, எதுவுமே பண்ண முடியாதவங்க, கோமா ஸ்டேஜ் மாதிரி இருந்தவங்க. கடைசியில் என்ன ஆகுது, இந்த சத்தத்தை கேட்ட பிறகு, அதாவது அங்கு புருதா ஓதப்பட்ட பிறகு அவர்களுக்கு ஷிஃபா கிடைத்தது என்பது பாக்கியாத்து சாலிஹாத்துடைய மலர் சொல்லக்கூடிய செய்தி, அனுபவபூர்வமாக சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய கனவிலும் நனவிலும் காணக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. அப்படி யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்கிறார்களோ அவர்களுக்கென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்தா, யார் என்னை கனவில் பார்க்கிறாரோ அவர்கள் மிக விரைவில் என்னை நனவிலும் பார்ப்பார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நனவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. அந்த நனவில் பார்க்கக்கூடியது நம்முடைய சக்கராத்துடைய நிலைமையாக என்ன கைதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க கலிமா நமக்கு சொல்லிக் கொடுத்து நாம் அந்த கலிமாவை சொல்லும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அவங்கள அதாவது தூரமாக இருக்கிறவங்க பார்த்து நம்ம சொல்றது. சஹாபாக்கள் சொன்ன கலிமா என்ன,
அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி அந்த கலிமாவை படியக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் நம்முடைய கடவிலும் நனவிலும் வர வேண்டும் என்றால் என்னென்ன தகுதிகள் நமக்கு இருக்கணுமோ அந்த தகுதிகளை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. இறையில்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதரின் புனிதமான ரவுலா ஷரீஃப் வாழ்க்கையில் பலமுறை கண்டு ரசிக்கக்கூடிய பேர் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. நாம் இப்படி இந்த ஜும்மாவுடைய சபையில் ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.